எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க வீட்ல 2 எலுமிச்சை மரம் இருக்கு. நான் எப்பவுமே அவங்க கிட்ட தான் லெமன் வாங்குவேன். ஒரு பழமே வந்து ரூ. 7, 8லாம் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப சீப்பா கிடைச்சது. இவ்ளோ பழம் நான் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. யார் கரெக்ட்டா சொல்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் லெமன் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில கருவேப்பில ஜூஸ் போடும்போது எப்பவுமே வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து அவைலபிளா இருக்காது பார்த்தீங்களா? அந்த டைம்ல வந்து லெமன் யூஸ் பண்ணிக்குவேன். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வாங்குற அன்னைக்கு நான் பிள்ளைங்களுக்கு பால் குடுக்க மாட்டேன். அன்னைக்கு தெரியாம வந்து பால் வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த டைம்ல வந்து அத பன்னீர் போட்டுருவேன். வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஜூஸும் போடல, பன்னீரும் போடல. சும்மாவே ஃப்ரிட்ஜில தான் வாட வச்சுட்டுருக்கேன். தூள் உப்பு நான் எப்பவுமே கடையில வாங்க மாட்டேன். கல் உப்பையே வந்து மிக்ஸியில போட்டு அரைச்சு அதையே வச்சுப்பேன். அது எப்ப எனக்கு ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்பாத்தி, பூரி மாவுக்குலாம் வந்து நம்ம தூள் உப்பு தானே சேர்ப்போம். அந்த டைம்ல தான் அது தேவைப்படுதுன்னு ஞாபகம் வரும். மத்த டிஷ்க்கு எதுக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கூட டக்குன்னு இடிகல்ல இடிச்சு போட்டுக்குவேன். ஆனா, இதுக்கெல்லாம் வந்து நல்லா நைஸா இருந்தா தானே அத நம்ம மாவுல சேர்க்க முடியும். அதுக்காக தண்ணீல ஊத்தி ஊற வச்சு, அதுக்கப்புறம் நம்ம மாவு பெசைற மாரி இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. என்கிட்ட தூள் உப்பு காலி ஆயிடுச்சு. சரி தண்ணீல ஊற வச்சு, அதுக்கப்புறம் செய்றதுக்கு நம்ம ஒரேடியா மிக்ஸில அரைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல அந்த வேலைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு மேத்ஸ் ஹோம்வொர்க் குடுத்துருந்தாங்க. மத்தது ஏதாவது குடுத்துருந்தா கூட அவங்கள படிக்க சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஒரு பக்கத்துல கிச்சன்ல வேல பார்த்துட்டுருக்கலாம். ஆனா மேத்ஸ்க்கு மட்டும் கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்லயே வந்து குருமா ரெடி பண்ணிட்டு மாவெல்லாம் பெசஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா தான் எங்க வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா இன்னைக்கு நான் உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போறேன். பன்னீர் வீட்ல செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு. எங்க அம்மா வைக்கிற உருளைக்கிழங்கு குருமா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்க அம்மா வச்சா கெட்டியா வைப்பாங்க. நான் வந்து தண்ணியா வச்சுருவேன். இந்த தடவ ஊருக்கு போம்போது பக்கத்துல இருந்தே பார்த்துட்டு வந்தேன் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எங்க அம்மா ஸ்டைல்லயே தான் கொஞ்சம் கெட்டியா வச்சிருந்தேன். சப்பாத்திக்கு மேல அத ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமானா ரொம்ப பிடிக்கும். நான் ஹோட்டலுக்கு போம்போது கூட மதியம் நெறைய பேர் வந்து மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு மீல்ஸோட ஒரு சப்பாத்தி குடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தினா கூட நான் சாப்பிட்டுக்குவேன். மீல்ஸ் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவ்வளோதாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.